வயசாக இருக்கும்போது என்ன பட்டி சாப்பிட்டீங்க? சின்ன வயசாக இருக்கும்போது என்ன சாப்பிட்டீங்க? நான் சாப்பாடு என்ன சாப்பிட்டேன்? இரும்பு சோளம், வெள்ளைச்சோளம், குருவு அரிசி, தெனை அரிசி, சாம அரிசி, வரவஞ்சோறு இப்படியே சாப்பிட்டேன். நெல்லாஞ்சோறு எப்பாச்சும் ஒரு கழுவு ஞாயிற்றுக்கிழமை நெல்லாஞ்சோறு. மற்ற நாளைக்கெல்லாம் கம்புடிச்சு போடுவாங்க, வரவஞ்சோறு ஆக்குவாங்க, தினசோறு ஆக்குவாங்க, எலுமிச்சோளம் சோறு ஆக்குவாங்க, ராகி கறி கிண்டுவாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டுருவோம். இப்போ என்ன சாப்பிட்றீங்க? இப்போ வெறும் அரிசிடராக நீங்கள் வெளியாக இருக்குது. சரி, முதல்ல நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பாடு நல்லா இருந்துச்சா, இப்போ இருக்கிற சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சின்ன வயசு இருக்கும்போது அருமையாக இருந்துச்சு சாப்பாடு. இப்போ அப்படியே பிடிச்சிருந்த வாய்க்கு. அப்போ நல்லா காட்டு துவரைய முளைக்க போட்டு பருப்பு உடச்சி 20 வெளி பருப்பு 30 மில்லி பருப்பை உடச்சி மிளகா போட்டுக்கிறது. மிளகா போட்டாக்கா அரைப்பொடி புங்கரிசி, அரைப்பொடி சின்ன பிள்ளை ஒரு பருப்பு, சின்ன பிள்ளை ஒரு அரிசி போட்டு சோறாக்குனாக்கா எல்லாத்துக்கும் பருப்பும் சோறு. அப்போ ராகி கறி கிண்டு போடும், தேனஞ்சோறு ஆக்கி புளிமிச்சிக்கிறேன் கடைஞ்சி தேனஞ்சோறு போட்டு பறிச்சு இருப்போம். கும்பிட்டி கீரை பிள்ளை வந்து கடைஞ்சி இருப்போம், மகளிர் கீரை பிள்ளை வந்து கடைஞ்சி இருப்போம். பல ரம்சம் தம்மோம். இரும்பு அரிசி கஞ்சாரம் போட்டு வைப்போம். சோறாக்கி பருப்பு கண்டு 2 உருண்டை வச்சு பருப்பு ஊற்றி கலந்து கட்டுக்கிட்டோம். அப்போ சாப்பாடு இல்லைம்மா. இப்போ அரிசி சோறு. அப்போ பல வருஷம் சாமச்சோறு, உழவரி சோறு, தினஞ்சோறு, வரஞ்சோறு, கம்பு, வெள்ளைச்சோளம், இரும்பு சோளம் சோறு எல்லாம் சாப்பிட்டோம். பலா வரையும் அதை கண்டு நம்ம உடம்பு நல்லா பலா தாங்கி வச்சு சாப்பிட்டுங்க.